அனுமதிக்க முடியாது. நீதிமன்றத்தில் என்ன முடிவு வருதோ அப்புறம் பார்க்கலாம். வெளியேற்றப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறோம். இதுவே ஜனநாயகம் எந்த அளவுக்கு குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. இது அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதாக வெளியான புகார் குறித்து விவாதிக்க கோரி சட்டப்பேரவையில் தொடர் அமளியில் ஈடுபட்ட திமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். இதனை கண்டித்து தலைமை செயலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்டனர். கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட்டதாக வெளியான வீடியோ புகார் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் முயன்றார். ஆனால் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் விவாதிக்க முடியாது என்று சபாநாயகர் தனபால் மறுத்தார். மேலும் அந்த வீடியோவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் புகாருக்கு மறுப்பு தெரிவித்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்துள்ளதையும் சபாநாயகர் சுட்டிக்காட்டினார். நீதிமன்றத்தில் இருக்கிற எந்த பொருள் குறித்தும் இந்த மன்றத்திலே நாம் பேசுவதில்லை, மரபாக வைத்திருக்கிறோம். நீதிமன்றத்தில் என்ன முடிவு வருதுன்னு பார்க்கலாம். இல்ல நீதிமன்றத்தில் என்ன முடிவு வருதோ அப்புறம் பார்க்கலாம். உட்காருங்க. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதிமன்றத்தில் இருப்பதை இங்கே பேச முடியாது. நீங்க என்ன பண்றாலும் சரி, நான் அனுமதிக்க முடியாது. அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கமணி, 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தின் போது நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு ஒன்றை சட்டப்பேரவையில் பேச அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமாருக்கு இதே போன்று அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு வழக்கை பற்றி மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசுகின்ற போது அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்றது, பேசக்கூடாது, அவைக்குழுப்பை நீக்க வேண்டும் என்று இதே அன்றைய தினம் அமைச்சராக இருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் முன்னுதாரணமாக நடைபெற்றிருக்கின்றது. இதனை ஏற்க மறுத்த திமுகவினர் சபாநாயகருக்கு எதிராக முழக்கமிட்டதுடன் எம்எல்ஏ ஃபார் சேல் என்ற பதாகைகள் ஏந்தியபடி அமளியில் ஈடுபட்டனர். அவையை தொடர்ந்து நடத்த ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுகவினரை சபாநாயகர் எச்சரித்தார். நீங்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு இது செய்வதால் எனக்கு வேறு வழி இல்லை. நடவடிக்கை எடுப்பதை தவிர உங்களுக்கு வழி இல்லை. இறுதியாக உங்களை நான் எச்சரிக்கிறேன். இறுதியாக அமைதியாக இந்த சபையை நடத்த ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டு எச்சரிக்கிறேன். திமுக உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டுமென சபாநாயகர் வலியுறுத்தியதையும் கேட்காமல் சுமார் 45 நிமிடத்திற்கு மேலாக அமளியில் ஈடுபட்டதால் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்களை பேரவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். நான் படித்த அத்தனை திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களும் சபைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத காரணத்தினால் அவை காவலர்கள் அவர்களை சபையிலிருந்து வெளியேற்றும்படி உத்தரவிடுகிறேன். அவை காவலர்கள் இவர்கள் அனைவரையும் வெளியேற்றும்படி உத்தரவிடுகிறேன். இதையடுத்து தலைமைச் செயலகம் முன்பு திமுகவினர் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் எம்எல்ஏக்களும் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்து திமுக எம்எல்ஏக்களுடன் இணைந்து மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 15 நிமிடத்திற்கு பிறகு மறியலில் ஈடுபட்ட மு.க. ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்ட 92 எம்எல்ஏக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்து வாகனத்தில் ஏற்றப்பட்ட பின்னர் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த மு.க. ஸ்டாலின், எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட்டது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வரை சென்று முறையிட உள்ளதாக கூறினார். அதாவது ஏற்கனவே இந்த ஆட்சி குதிரை பேரத்தின் அடிப்படையில் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி அதில் வெற்றி பெற்று நடந்து கொண்டிருக்கிறது தவிர இது ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய ஆட்சி அல்ல என்பதுதான் உண்மை. இந்த குதிரை பேரம் தொடர்பாக வழக்கு தொடருவீங்களா? திமுக சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவீங்களா? ஏற்கனவே நம்பிக்கை வாக்கெடுப்பு போது திமுக வழக்கு தொடர்ச்சி இப்படியான மிகப்பெரிய ஒரு இந்திய அளவே திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு ஊழல் நடந்திருக்குது. உயர்நீதிமன்றத்தில் நேற்று போட்டிருக்கோம். 16ஆம் தேதி வருது. தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்திற்கு நாங்கள் சொல்வோம்.
கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்ட திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் உட்பட அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் பிற்பகல் 3 மணி அளவில் விடுதலை செய்யப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வியாழக்கிழமை அன்றும் இதே பிரச்சனையை பேரவையில் எழுப்ப உள்ளதாக தெரிவித்தார்.